students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebraல உள்ள exercise 3.5ல உள்ள third sum பார்க்கலாம். Simplify first subdivision 2a square plus 5a plus 3 divided by 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 15 கொடுத்திருக்காங்க. So நம்ம क्वेश्चन ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி என்ன இருக்கு இல்லையா இங்க டிவைடட் பை வந்துச்சுனா இப்போ இத வந்து நம்ம அப்படியே எழுதிரலாம் ஃபர்ஸ்ட் 2a² + 5a + 3 divided by 2a² + 7a + 6 இதை எப்படி எழுத போறோம்னா மல்டிப்ளை போட்டுட்டு இதனோட ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழி மாத்தி போட்டுறலாம் இது மேல வரும் அது கீழ வரும் அப்போ -5a² - 35a minus 50 divided by மேல நியூமரேட்டர்ல இருக்கிறது கீழ வந்துரும் a square plus 6a plus 5 சோ இனி இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாமா 2a square plus 5a plus 3 சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் சோ இப்போ இதுக்கு வந்து பாருங்க மல்டிப்ளை பண்ணா இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணனும் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ac இது a இது c அப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 மல்டிப்ளை பண்ணா 6 வருது ஆட் பண்ணா 5 வருது சோ அப்ப எதெல்லாம் எடுக்கலாம் பாருங்க 3 2s are 6 எடுக்கலாமா சோ 3 2s are 6 எடுத்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 வருது ஆட் பண்ணா 5 வருது சோ கரெக்ட்டா வருது ஓகேவா அப்போ இத நம்ம எப்படி எழுதலாம் 2a² + 3a + 2a plus 3 ன்னு எழுதுறேன் இந்த 5a மட்டும் நான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறேன் 3a plus 2a ன்னு பிரிச்சு எழுதுறேன் மீதி இந்த ரெண்டும் அப்படியே தான் இருக்கு 2a² அப்படியே தான் இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு இந்த ரெண்டுல இருந்து நமக்கு எதை வெளியில எடுக்கலாம் பாருங்க ஒரு a வெளியில எடுக்கலாம் எடுத்தா ஒரு a வெளியில வந்துருச்சுனா மீதி 2a இருக்கு plus இங்க ஒரு a வந்துருச்சுனா 3 இருக்கு plus இங்க வந்து நம்ம 1 தான் எடுக்க முடியும் சோ 1 எடுத்தீங்கன்னா மீதி 2a plus 3 சோ இப்போ 2a plus 3 வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கா அப்போ 2a plus 3a காமனா வெளியில எடுங்க இத வெளியில எடுத்துட்டீங்கன்னா மீதி a இருக்கு இங்க +1 இருக்கு அவ்வளவுதான் சோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இனி அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கலாம் 2a² + 7a + 6 க்கு 2a² + 7a + 6 சோ இதுக்கு வந்து இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 2s are எவ்வளவு 12 ஆட் பண்ணா 7 வரணும் சோ எந்த நம்பர் போடலாம் பாருங்க 4 3 4 3s are 12 ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு 7 வருது இல்லையா சோ ரெண்டு ஆட் பண்ணா 7 வருது அப்ப இதை எப்படி எழுதலாம் 2a² + 4a + 3a + 6 சோ நம்ம அந்த 7a இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறோம் எழுதிட்டு இனி இது ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டுல இருந்து நம்ம எதை வெளியில எடுக்கலாம் ஒரு 2a வெளியில எடுக்கலாம் இப்போ 2a எடுத்துட்டா மீதி ஒரு a மட்டும் தான் இருக்கு பிளஸ் இங்க வந்து 2a எடுத்துட்டா மீதி ஒரு 2 மட்டும் தான் இருக்கு சோ 2 அடுத்து பிளஸ் இந்த ரெண்டுல இருந்து எதை எடுக்கலாம் ஒரு 3a வெளியில எடுக்கலாம் எடுத்துட்டா மீதி a இருக்கு பிளஸ் இது வந்து எப்படி 3 2s are 6 சோ ஒரு 3 எடுத்துட்டா மீதி ஒரு 2 இருக்கு இப்போ a + 2 வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கா அப்ப a + 2 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா மீதி இங்க வந்து டேர்ம்ல என்னது இருக்கு மீதி 2a இருக்கு பிளஸ் இந்த டேர்ம்ல மீதி 3 இருக்கு அவ்வளவுதான் இனி அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கலாம் -5a² - 35a - 50 -5a² - 35a - 50 = சோ இப்போ நமக்கு ப்ராடக்ட் பண்ணா என்ன வருது நமக்கு -50 into -5 வந்து நமக்கு பிளஸ்ஸா மாறிடும் சோ பிளஸ்ஸா மாறிச்சுனா என்ன வந்துரும் 0 250 சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 5 எல்லாத்துலயுமே நமக்கு 5 காமனா இருக்கு பாருங்க 5 காமனா வெளியில எடுத்துறலாம் -5 காமனா வெளியில எடுத்துறலாமா சோ -5 எடுத்துட்டா மீதி இங்க என்னது இருக்கு ஒரு a² சோ இங்க மைனஸ் எடுத்தனால உள்ள வந்து பிளஸ் வரும் பிளஸ் இது எப்படி 7 5s are 35 அப்போ 5 எடுத்தா மீதி 7a இருக்கு அடுத்து இங்க பிளஸ் தான் நம்ம மைனஸ் வெளியில எடுத்துட்டோம் சோ அப்போ இங்க 50 என்னது 10 into 5 10 5s are தான் 50 சோ அப்போ மீதி 10 ஓகேவா இனி நமக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இங்க -5 இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணா 10 ஆட் பண்ணா நமக்கு 7 சோ எந்த நம்பர் எடுக்கலாம் பாருங்க
5 2s are 10 எடுக்கலாமா? ஸோ நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ இங்கே இப்போ நமக்கு 1 இருக்கிறதுனால இதை நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். எப்படி? a plus 5 into a plus 2. ஸோ நமக்கு இப்படி டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எழுதி இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் 1 கொடுத்துருந்தாக்கி நம்ம டைரெக்டாகவே அந்த ஃபேக்டர்ஸ் அப்படி எழுதிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இனி அடுத்தது எதுக்கு கண்டுபிடிக்கணும்? a square plus 6a plus 5க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ a square plus 6a plus 5 equal to, இப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 5 வருது, ஆட் பண்ணால் 6. அப்போ என்ன வரும்? 1ம் 5 தான் வரும் இல்லையா? ஸோ 1ம் 5ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 வருது, ஆட் பண்ணால் 6 வந்துடுது. அப்போ இதுக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம். a plus 1 into a plus 5. ஸோ இனி இது அவ்வளோத்தையும் கொண்டு நம்ம இதில் வந்து அப்படியே கொண்டு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை எழுதிட்டோம். இப்போ 2a square plus 5a plus 3க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2a plus 3 into a plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2a plus 3 into a plus 1. அடுத்தது 2a square plus 7a plus 6க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a plus 2 into 2a plus 3. a plus 2 into 2a plus 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது into minus 5a square 35a minus 50க்கு minus 5 into a plus minus 5 into a plus 5 into a plus 2. 5 into a plus 2 divided by a square plus 6a plus 5 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a plus 1 into a plus 5. ஸோ அவ்வளோதான். இனி எழுதி எல்லாத்தையுமே நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 2a plus 3, இங்கே ஒரு 2a plus 3, 2a plus 3 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு a plus 1, இது ஒரு a plus 1, a plus 2, இது a plus 2, a plus 5, a plus 5. ஸோ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி மீதி என்ன இதுதான் இருக்குது? -5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு -5. ஓகேவா? ஸோ இனி அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 divided by b square minus 49 divided by b square minus 5b minus 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே கொஸ்டின் எழுதிட்டோம். அப்புறம் இதை வந்து எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் பாருங்க. இந்த டிவைடடை நம்ம b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4 multiply போட்டு அதனோட தலைகீழி மாற்றி எழுதிட வேண்டியதான். b square minus 5b minus 14 divided by b square minus 49. இனி வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். b square plus 3b minus 28 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -28, ஆட் பண்ணால் நமக்கு 3. எந்த நம்பர் எடுக்கலாம் பாருங்க. 7 4s are 28 வருதா? ரெண்டை ஆட் பண்ணா நமக்கு +3. ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் சரியாகும். இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணால் -28 வருது, ரெண்டை ஆட் பண்ணால் நமக்கு +3 வந்துடுது. ஸோ இப்போ 1 இருக்கிறதுனால நான் டைரெக்டாகவே அப்படியே எழுதிடுறேன். b plus 7 into b minus 4. நமக்கு இங்கே நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எழுத முடியும். ஸோ இப்படி இருக்கனால நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இனி அடுத்தது b square plus 4b plus 4. ஸோ இதுக்கு வந்து நமக்கு இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4, ஆட் பண்ணால் நமக்கு என்னது இருக்குது? ஆட் பண்ணாலும் 4 தான். அப்போ ஈஸியாக எழுதிடலாம். 2 2s are 4 தான் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணாலும் நமக்கு 4 தான். அப்போ இதுக்கும் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கும் எழுதிடலாம். b plus 2 into b plus 2. இனி அடுத்தது b square minus 5b minus 14. b square minus 5b minus 14. ஸோ இப்போ இதுக்கு பாருங்க மல்டிப்ளை பண்ணால் 14, ஆட் பண்ண -14, ஆட் பண்ணால் -5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -14, ஆட் பண்ணால் நமக்கு -5. ஸோ எந்த நம்பர்லாம் வரும் பாருங்க. 7ம் 2ம் 7 2s are 14. ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, ஆட் பண்ணால் -5. அப்போ இங்கே -7 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 7 -7 into 2 -14 வருதா? அடுத்த ரெண்டு ஆட் பண்ணுங்க. -7 plus 2 -5 வந்துருதா? ஸோ இங்கே 1 இருக்கனால நம்ம டைரெக்டாக இதுக்கும் எழுதிடலாம். b minus 7 into b plus 2. இனி லாஸ்ட் இது என்னது இருக்கு? b square minus 49.
b square minus 49. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? b square minus 49 நான் எப்படி எழுதுறேன்? 7 square எழுதுறேன். இப்போ இது a square minus b square. a square minus b square னா ஃபார்முலா என்ன வரும்? அதாவது a square minus b square னா a plus b into a minus b. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்னது இருக்கு? a இருக்கிற இடத்துல b இருக்கு, b இருக்கிற இடத்துல 7 இருக்கு. அப்போ b plus 7 into b minus 7. ஸோ அவ்வளோதான். நாலுக்குமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி அப்படியே இதில் கொண்டு அவ்வளோத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 டிவைடட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 இன்டூ b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் 49 ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? b plus 7 into b minus 4 divided by இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? b plus 2 into b plus 2. அடுத்து மல்டிப்ளை. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? b minus 7 into b plus 2 divided by b square minus 49. b square minus 49 க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? b plus 7 into b minus 7. ஸோ இப்போ இதில் நம்ம எதெல்லாம் இனி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க. b plus 7, இங்கே ஒரு b plus 7, b plus 7 இருக்கா? அடுத்தது இங்கே ஒரு b plus 2, ஒரு b plus 2 இருக்கு. அப்புறம் b minus 7, b minus 7. மீதி என்னது இருக்கு நமக்கு? b minus 4 by b plus 2. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு b minus 4 divided by b plus 2. ஸோ இது ஆன்சர். ஓகேவா? இனி அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் x plus 2 divided by 4y divided by x square minus x minus 6 by 12y square இருக்கு. ஸோ அதை எழுதிட்டோம். எழுதிட்டு இதை இப்போ நம்ம டிவைடட் பை நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்க. x plus 2 divided by 4y இதை வந்து நம்ம மல்டிப்ளை போட்டு மாற்றி எழுத போகிறோம். மல்டிப்ளை போட்டு இது மேலே இது கீழே வரும். அப்போ 12y square divided by x square minus x minus 6. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ இப்போ இதில் 1 4 is 4, 3 4s are 12. அப்புறம் ஒரு ஒய் போகும், இதில் ஒரு பவர் போய் 1 வருது. ஸோ மீதி என்னது இருக்குது நமக்கு? இங்கே x plus 2 டிவைடட் பை இங்கே 1 இருக்குது இன்ட்ரு மேலே வந்து ஒரு ஒய் டிவைடட் பை, இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு -6 இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் ஆட் பண்ணால் நமக்கு -1. ஸோ எந்த நம்பர் வரும் பாருங்க? 3 2s are 6. ஆனால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ், ஆட் பண்ணால் -1 வருது. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் நமக்கு சரியாகும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -3 × 2 -6 ஆட் பண்ணால் -1 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது? நமக்கு இங்கே 1 இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். x minus 3 into x plus 2ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு x plus 2வும் இந்த x plus 2வும் கேன்சல் ஆயிடுது. மீதி என்னது இருக்குது? y டிவைடட் பை, அதாவது இங்கே 3 இருக்கு இல்லையா? ஸோ 3யும் இருக்குது. ஓகேவா? 3y இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 ஈக்குவல் டு 3y டிவைடட் பை x மைனஸ் 3. ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 3y டிவைடட் பை x மைனஸ் 3. அடுத்தது fourth subdivision பார்க்கலாம். அடுத்த fourth subdivision 12t square minus 22t plus 8 divided by 3t divided by 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 14 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த டிவைட் இதை மாற்றி மல்டிப்ளையாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன வரும்? 12t square minus 22t plus 8 divided by 3t into denominator மேலே போகும், numerator வந்து கீழே வரும். அப்போ 2t square plus 4t divided by 3t square plus 2t minus 8.
இனி வந்து நம்ம இதை தனித்தனியாக வந்து இது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 12t² minus 22t plus 8. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு A and C கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 8 2s are 16, மீதி 1 AC வரும். ப்ராடக்ட் வந்து AC. அப்போ 8 2s are 16, மீதி 1 96. ஆட் பண்ணால் -22 வருது. ஸோ அது எந்த நம்பராக இருக்கும்? 96ம் -22. ஸோ நமக்கு இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 2 வெளியில் எடுக்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து பெரிய நம்பராக இருக்கனால நம்ம 2 வந்து ஃபஸ்ட்டு ஓகே ஆமாம் 2 வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்தீங்கன்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? 6 2s are 12. அப்போ 6t² மைனஸ் இங்கே 2 எடுத்தீங்கன்னா 2 × 11 தான் 22. அப்போ ஒரு 11 வருது. ப்ளஸ் இங்கே வந்து 4 2s are 8. 2 எடுத்தீங்கன்னா மீதி 4 இருக்கு. இப்போ இதுக்கு தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 6 4s are என்ன வந்துடும்? 24 வந்துடும். 24 ஆட் பண்ணால் நமக்கு -11. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 24 ஆட் பண்ணால் வந்து -11. 8 3s are நமக்கு 24 வருது இல்லையா? ஸோ 8 3s are 8ம் 3ம் 8 3s are வந்து 24. அப்போ ஆட் பண்ணால் -11 வருது. அப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டால் தான் ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் வரும். ஸோ அப்போ இதான் மல்டிப்ளை பண்ணால் 24 ஆட் பண்ணால் -11 வருது. ஸோ அப்போ இதை நம்ம டைரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா இங்கே 6 இருக்கிறதுனால நம்ம 6t² எழுதிட்டு இந்த -11t நான் எப்படி எழுதுறேன்? -8t minus 3t plus 4ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ 11t நான் இந்த மாதிரி ரெண்டையும் பிரித்து எழுதுறேன். ஈக்குவல் டு 2 இன்டூ இப்போ இந்த ரெண்டுல இருந்து நம்ம எதை வெளியில் எடுக்கலாம்? ஒரு 2ம் ஒரு tயும் எடுக்கலாமா? அப்போ இங்கே வந்து 2 3s are தான் 6. ஸோ அப்போ ஒரு 2 எடுத்துட்டா மீதி என்னது இருக்கும்? 3 இருக்கு. ஒரு t எடுத்துட்டா மீதி ஒரு t இருக்கு. மைனஸ் இங்கே நம்ம 2 எடுத்துட்டோம். 4 2s are தான் 8. அப்போ மீதி 4 இருக்கு. அடுத்தது இங்கே வந்து நான் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துறேன். எடுத்துட்டு அப்புறம் மீதி எதை எடுக்கலாம்? 1 தான் எடுக்க முடியும். 3t ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ 1 தான் எடுத்தா 3t ஃபஸ்ட்டு 3t வந்துடும். அடுத்தது மைனஸ் வரும். ஏன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் எடுத்தால் தான் இந்த மைனஸை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் -1 × 3t -3t -1 × -4 +4 மைனஸ் ப்ளஸ் ஆகி 4 வருது. இப்போ ஈக்குவல் டு 2 × இப்போ 3t -4 ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? அப்போ 3t -4 காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா மீதி என்னது இருக்குங்க? 2t இருக்குது -1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 1க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது இதுக்கு 3t வந்து அப்படியே தான் இருக்கும். இனி இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 2t² plus 4t 2t² plus 4t. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ரெண்டுலேயுமே ஒரு 2t வந்து வெளியில் எடுக்கலாமா? ஸோ 2t வெளியில் எடுத்தோம்னா மீதி இங்கே என்னது இருக்கும்? ஒரு t இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2t வெளியில் எடுத்தால் மீதி என்னது இருக்கும்? ஒரு 2 இருக்கும். அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே பண்ண முடியாது. இனி அடுத்தது இது 3t² plus 2t minus 8. 3t² plus 2t minus 8 இருக்கா? இதுக்கு வந்து இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணால் 3 × -8 என்ன வரும்? -8 3s are 24. ஆட் பண்ணால் 2. ஸோ நமக்கு எந்த நம்பர் வரலாம்? 24ம் 2ம் 6 4s are 24. 6 4s are 24. ஆனால் ஆட் பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும். ஆட் பண்ணால் +2 தான் வரணும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் சரியாகும். இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 4s are 24. இங்கே மைனஸ் இருக்குது. -24. ரெண்டு ஆட் பண்ணுங்கள். இங்கே 6 + 6 அங்கே -6 ஆட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இங்கே 3 இருக்கிறனால நம்ம டைரெக்டாக எழுத முடியாது. ஸோ அப்போ 3t². அடுத்து நான் ஃபஸ்ட்டு +60 எழுதுறேன். அடுத்து -4t எழுதுறேன். -8. ஸோ அந்த 2t மட்டும் நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதுறோம். அவ்வளோதான். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டு இதாக பிரிச்சுட்டு இந்த ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம்? ஒரு 3 எடுக்கலாம். ஒரு tயும் வெளியில் எடுக்கலாம். அப்போ மீதி என்னது இருக்கும்? ஒரு t இருக்குது. அடுத்தது ப்ளஸ் 3 வெளியில் எடுத்துட்டா மீதி ஒரு 2 இருக்குது. இந்த ரெண்டுலேருந்து ஒரு மைனஸ் எடுக்கலாமா? -4 எடுக்கலாம். 4 எடுத்தால் மீதி ஒரு t இருக்குது. நம்ம மைனஸை காமனாக எடுத்தனால இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே வந்து 4 2s are 8. 4 எடுத்துட்டோம். மீதி 2. ஓகேவா?
இப்போ t plus 2 காமனாக இருக்கா? ஸோ அப்போ t plus 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மீதி 3t minus 4 அவ்வளோதான். இனி இதை அப்படியே நம்ம கொண்டு எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடலாமா? 12t square minus 22t plus 8 divided by 3t into 2t square plus 4t divided by 3t square plus 2t minus 8. So question எழுதிட்டோம் equal to 12t square minus 22t plus t என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 2 into 3t minus 4 into 2t minus 1. So அப்போ 2 into 3t minus 4 into 2t minus 1 divided by இந்த 3t அப்படியே தான் வரும். அடுத்தது into 2t square plus 4t க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2t into t plus 2. So 2t into t plus 2 divided by 3t square plus 2t minus 8 க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இது t plus 2 into 3t minus 4. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 3t minus 4 3t minus 4 கேன்சல் ஆகுது. t plus 2 t plus 2 கேன்சல் ஆகும். அப்புறமா அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிடலாமா? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. t t t கேன்சல் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4 வருதா? ஸோ ஈக்குவல் டு 4 எழுதிடலாம். அப்புறமா 4 எழுதிட்டு மீதி 2t minus 1 இருக்குது மேலே 2t minus 1. கீழே என்னதெல்லாம் இருக்குது பாருங்க. கீழே வந்து 3 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ கீழே வந்து 3 மட்டும்தான். அவ்வளோதான். ஸோ அப்போ இவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு 4 into 2t minus 1 divided by 3. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேர்ட் சம்.